ஆல்ரெடி ஆலிவிதைனா என்ன, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தாச்சு. இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக இந்த ஆளி விதையை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, அப்படி எடுத்துக்கிறவங்க எந்த அளவு எடுத்துக்கணும், எடுத்துக்கிறப்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த டிஷ்ஷஸ்க்கெலாம் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த ஆளி விதை பற்றின டீட்டெயிலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இன் சீட்ஸ் வெர்ஷனில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளாக் சீட்ஸ் பார்ட் 2. என்னதான் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அமினோ ஆசிட்ஸ்களும் இந்த ஃப்ளாக் சீட்ஸில் நிறைஞ்சு இருந்தால் கூட இந்த ஃப்ளாக் சீட்ஸை 8 வயசுக்கு கீழே உள்ளவங்க 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூனும், 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 1லேருந்து 2 ஸ்பூனும் தங்களோட தேவைக்கேற்ப இதை ராவா இல்லாமல் லைட்டாக வறுத்துட்டு நல்லா வாயில் போட்டு மென்று கூழாக்கி சாப்பிடலாம். பட் இந்த மெத்தடில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணியை இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதில் ஹை ஃபைபர் இருக்கிறதால அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் மலம் இறுகி மலச்சிக்கல் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல தண்ணி அவசியமாக இருக்குது. மேலும் இதை பவுடர் ஃபார்மேட்லேயும் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பவுடரை 1 கிளாஸ் ஹாட் வாட்டரில் கலந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸ் பவுடரை நீர்மோரில் கலந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்குமான இடைப்பட்ட கேப்பில் ரெகுலராக பருகலாம். ஜூஸஸ்லேயோ இல்லை ஸ்மூத்திஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதுலேயும் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். சாலட்டில் இந்த பொடியை தூவி விட்டு சாப்பிடலாம். இட்லி தோசையிலையோ இல்லை சப்பாத்தி மாவு பிசைகிறப்ப அதில் 2 ஸ்பூன் பவுடரை போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி சுடலாம். பிஸ்கட்டு குக்கீஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி, கேரட் அல்வா முதலான இனிப்பு பதார்த்தங்களில் கூட நட்ஸோட இந்த ஆளி விதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நியூட்ரிஷனல் லட்டு மாதிரி இந்த ஆளி விதையிலையும் லட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டாலும் கூடவே தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணுங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்ப காலங்கள்லையோ பாலூட்டும் காலங்கள்லையோ இதை தவிர்த்துக்கிறது நல்லது. இறப்பை குடல் அடைப்பு அல்லது குடல் அடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தவிர்த்துக்கணும். சில மருந்துகள் மற்றும் சப்ளிமெண்ட்ஸ்கள் உறிஞ்சப்படுறது இதனால் தடுக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு இரத்த சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிறப்ப இந்த ஆளி விதையை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. சிலருக்கு இதை எடுத்துக்கிறப்ப வாந்தி, குமட்டல் மற்றும் ஸ்கின் அலர்ஜி மாதிரியான ஒவ்வாமை பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆளி விதை பற்றினா இந்த 2 பதிவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு நல்ல பயனுள்ள பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.